காவேரி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. நிவினுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்படியாவது நிவின் ஃபோனை எடுத்துரு நிவின் தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டோன்னே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. யமுனாக்கு எப்படியாவது நிவினை கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் நிவின் ஃபோன் எடுக்கவே மாட்டார். கோயிலுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கேருந்து விஜய் வராரு. இங்கே பாரு நிவின்லாம் நீ சொன்ன மாதிரிலாம் வரமாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அதுதானே வேணும். நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக தானே இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக காவேரி அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே அங்கே யமுனா வராங்க. என்னாச்சுக்கா ஃபோன் எடுக்கலையா? உனக்கு ஒன்று தெரியுமா, ஒரு ஃபோன் ஏதாவது சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கும். அவரோட ஃப்ரெண்டோட நம்பர் என்கிட்ட இருக்குது, நீ ஃபோன் பண்ணி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கொடுக்குறாங்க. சரி கொடு, அந்த நம்பரை கொடு, சீக்கிரம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அந்த நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு. அவங்க ஃப்ரெண்டு பார்க்குறாரு. டேய் காவேரி என்னோட லைனில் வராடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ நான் இங்கே இருக்கேன்னு சொல்லாத, நான் வெளியே போயிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அவங்க ஃப்ரெண்டும் காவேரி கிட்டே சொல்கிறாரு. ஏன்னா நிவின் இருக்காரா பக்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. இல்லை நிவின் இங்கே இல்லை, அவன் வெளியே போயிருக்கான். அவனுக்காக நீங்கள் கோயிலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவனுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, அவன் வரமாட்டான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே காவேரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே, யமுனா வேறு நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னக்கா அவர் ஃபோன் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக போயிட்டு யமுனா அப்படியே கோயில் வாசல்லையே உட்காடுறாங்க. அங்கேருந்து விஜய் பின்னாடியே போகிறாரு. இங்கே பாரு யமுனா, நல்லா புரிஞ்சுக்கோ, உனக்கு தான் நிவின், அதை மாற்றவே முடியாது. ஆனால் உங்கள் அக்கா எல்லாமே அவசரப்பட்டு முடிவெடுக்கிறா. உடனே நிவின் கூப்பிட்டாலாம் வரமாட்டான். அவனுக்கு கரெக்டாக நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். பொறுமையாக இரு, நான் போய் நிவின் கிட்ட பேசுகிறேன். உனக்கு நிவினை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னை நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்போது அங்கேருந்து காவேரி வராங்க. எனக்கா அவர் வரலையா, சரி வாக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. என்ன இவ எல்லாத்தையும் கூட எடுத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி எப்படி பார்க்குறாங்க. விஜய் காவேரி யமுனா 3 பேருமே சேர்ந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கு போகிறாங்க. உள்ளே யமுனா போகிறாங்க. யமுனா நில்லு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கத்துறாங்க. வாயை மூடு, நில்லு, எதுக்காக நீ யமுனாவை கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை அவகிட்ட சொல்லலாம், சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ சமாதானம்லாம் எதுவுமே படுத்தவே வேண்டாம், அவள் எதுவுமே பண்ணிக்கவே மாட்டா, அவள் நல்லா தான் இருப்பான்னு அவகிட்ட பேசிட்டேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. என்ன பேசிட்டீங்க? அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? மறுபடியும் ஏதாவது ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே டென்ஷனாக பேசுகிறாங்க. இங்கே பாரு யமுனா எதுவுமே பண்ணிக்க மாட்டான்னு நான் சொல்கிறேன்ல. இப்போ உங்களுக்கு என்ன, நீங்கள் தான் இப்போ நிவினுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர வேண்டாம் கல்யாணம் பண்ணிக்காதன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்லியிருப்பீங்க அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க. இங்கே பாரு சும்மா நீ ஏதாவது புரிஞ்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காத, சரியா என்னை கோவப்படுத்தாது நீ போ அப்படின்னு சொல்கிறாரு விஜய். அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரியான காமெடி பீஸாக இருக்கும் போல இருக்கு. என்ன போய் எப்போ பார்த்தாலும் நிவினை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் சொன்னேன்னு நினைக்கிறா. நான் ஏன் சொல்ல போகிறேன், என் ரூட்டே கிளியராக போகுது. காவேரி எனக்கு தான், நிவினுக்கு கல்யாணம் எனக்கு சந்தோஷம் தானே. இந்த வழியை காட்டினதே காவேரி தான். கண்டிப்பாக யமுனா சமாதானம் அடையவே மாட்டா. நிவினை தான் அவள் கல்யாணம் பண்ணிப்பா. இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிடணும், அப்போ தான் நம்ம ரூட் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷமாக இருக்காரு. அப்படியே டான்ஸ்லாம் ஆடுறாரு. அப்போ காவேரி வந்து கேட்குறாங்க. என்ன டான்ஸ்லாம் ஆடுறீங்க, இந்த கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்களா? என் தங்கச்சியோட வாழ்க்கை எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. நான் என்னம்மா பண்ணுறேன், நான் டான்ஸ் ஆடினா கூட உனக்கு அது தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அப்படியே காவேரி போகிறாங்க. சரி நிவினுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபோன் பண்ணுறாரு. அப்படி பார்க்குறாரு. என்ன விஜய் நமக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் நினைக்கிறாரு. இல்லை அங்கே என்ன ஆச்சோ தெரியலையே, நிவின் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறாரு? ஒரு வேளை நிவினோட ஃபோனை எடுத்து காவேரி பண்ணுறாளா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு. சரி அட்டன் பண்ணலான்னு அட்டன் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே காவேரி வராங்க. விஜய் அப்படியே ஃபோன் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாரு, அப்படியே ஒழிச்சு வைக்கிறாரு. மறுபடியும் காவேரி போனோடனே ஃபோன் பண்ணுறாரு. இங்கே பாரு நிவின், நீ வந்து கோயிலுக்கு வரலன்ற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அப்போது உங்களுக்கு எல்லாமே தெரியுமா? அப்போ நீங்கள் யமுனாவோட சேர்ந்து கோயிலுக்கு ஸ்பாட்டில் இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. ஆமாம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. ஏன் எனக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்க? எதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்க? நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஏன் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. இங்கே பாரு நிவின், எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபோனில் பேச வேண்டாம், நான் உன்னை நேரில் பார்த்து பேசணும். நான் என்ன பேசுனேன்றத அங்கே வந்து பாரு வா அப்படின்னு சொல்கிறாரு. எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு நிவின் கேட்குறாரு. ஒரு இடத்த சொல்கிறாரு. அந்த இடத்துக்கு வராரு நிவின். வந்த உடனே விஜய் சொல்கிறாரு. நீ எதுக்காக வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் தானே வெயிட் பண்ண சொன்னீங்க, உங்கள் கல்யாணம் ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், நான் காவேரியை கல்யாணம் பண்ணிக்கணும் நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. என்னையா எப்போ பார்த்தாலும் கான்ட்ராக்ட் கல்யாணம் சொல்லிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு காவேரியை பிடிச்சிருக்கு, நான் காவேரி கூட தான் வாழ போகிறேன், நான் காவேரி விட்டு கொடுக்க மாட்டேன், ஏன் பொண்டாட்டி காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே நிவினுக்கு இன்னும் கோவம் அதிகமாக வருது. எதுக்காக இப்படி பொய் சொல்கிறீங்க? எதுக்காக என்னை ஏமாத்துனீங்க? எதுக்காக எனக்கு நம்பிக்கையை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் அப்படியே கோவமாக கத்துறாரு. இங்கே பாரியா, அப்போ எனக்கு காவேரி வந்து எனக்கு பிடிக்காது, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கு இப்போ காவேரி இல்லாமல் வாழவே முடியாதுன்ற நிலைமையில நான் இருக்கேன். என்னால் காவேரியை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அப்படியே நிவின் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. நீ வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யார் நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறதுக்கு? நீங்கள் யார்? உங்களுக்கு யார் இந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு.
சொல்கிறாரு. அப்படியே 2 பேருமே சேர்ந்து மாற்றி மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ நிவின் சொல்கிறாரு, எந்த காரணத்தை கொண்டும் நான் காவேரியை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. என்னையா காவேரி காவேரின்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு விஜய்